நான் சென்னையிலேருந்து தான் வரேன், புருஷவாக்கம். என் பேர் துளசி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இப்போ தான் இந்த மந்த் தான் முடித்தேன் நான் நெய்ல. ஸோ முடித்த உடனே எனக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்டு அவங்க 1 hour 24 minutes முடிக்க சொன்னாங்க. நான் 1 hourலேயே முடிச்சிட்டேன். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆமா, நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை. ஆக்சுவலா நான் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் டிசைன் இது பண்ணல, அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் கையில மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு சொதப்பிட்டேன். அதையே நினைச்சு தூங்காம காலையில 5 o'clock எழுந்து அப்படியே எப்படியோ பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு அழகா நான் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இதில் வந்து நேஷ்னல் ஃப்ளாக் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நிற்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்டு இது வந்து பிளாசம் டிசைனில் மார்பிள் டிசைன் இது பேர். அப்புறம் நம்ம இந்தியன்ற மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம சுதந்திர பறவை அது பறக்கிற மாதிரி அந்த இது. ஆக்சுவலாக நான் அந்த கையெல்லாம் எனக்கு வரவே இல்லை, கையெல்லாம் நடுங்குச்சு. காட் கிரேஸ் தான் என்ன இப்போ வரைக்கும் அதை நல்லபடியாக முடிக்க எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. எங்கள் ஹஸ்பண்ட் தான், வேற யாரு? எப்படி விஜயா நான் சொல்வார் பார்த்தீங்களா, எப்படி சொல்லுவாங்க, அந்த பிகில் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருப்பான்ட்டு. அந்த மாதிரி ஒரு பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் தானே இருப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் தான் என்னோட வெற்றிக்கு பின்னாடி. அண்டு பை காட் என்னோட ஜீசஸ் கிரைஸ்ட் என்னோக்கு பலனாக இருந்தார். தென் என்னோட ட்ரைனர், ஸோ நான் நேச்சுரல்ஸ்லேருந்து வரேன். ஸோ என்னோட ட்ரைனர் சனி சார். ஸோ அவரோட ட்ரைனிங் தான் இன்னைக்கு நான் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்கேன். ஐயோ, அவங்களுக்கு தான் நான் ரொம்ப நான் முடிச்ச உடனே அதான் சார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ ஏன்னா இவங்களால தான் நான் ஆல்ரெடி ஒரு இதுவான ஒரு பிரபலமான இவங்களால தான். ஸோ மறுபடியும் சரி இவங்கள வச்சே நம்ம கூப்பிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இவங்களுக்கு நான் கூப்பிட்டேன். அண்டு இங்கேயும் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் துர்கா. அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட், அதாவது வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து பார்க்குறேன் நான். எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு பெரிய க்ரௌடு. ஸோ அது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. ஸோ இவங்களும் எனக்கு ஆல்ரெடி ஒரு 2 times பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இது பார்க்கும் போது எனக்கும் இவங்க பண்ணுறது வந்து எனக்கும் அந்த இடத்துல நானும் இருக்கிறது ஒரு ஹாப்பியாக எனக்கு. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா எனக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரகிள், அந்த ஒரு இது எனக்கும் புரியுது. ஸோ எனக்கும் ஹாப்பியாக இருக்கு அவங்க பண்ணி பார்க்கறதுல எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இல்லை நான் வந்துட்டு முடிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி கரெக்டாக முடிச்சிட்டாங்க. சூப்பராக பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இவங்க எனக்கு பண்ணியிருக்கனால ஓகே இவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சூப்பராக பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டு எங்க ஹஸ்பண்ட் கையில தான் டெமோ பார்த்தேன். அது பண்ண உடனே சொதப்பிடிச்சா, நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ஐயோ என்னடா இது அப்படின்ட்டே இருந்துச்சு. இங்க வந்து நான் ரொம்ப பிளாங்க் ஆயிட்டேன். பட் ஆனா எப்படியோ காட் கிரேஸ் நான் பண்ணி முடிச்சுட்டேன். ஆக்சுவலா என்னோட கற்பனை தீம் தான் இது எல்லாமே. சந்தோஷமா இல்ல எனக்கு சந்தோஷம் தான் அவங்க ஜெயிச்சதுல. ஃபர்ஸ்ட் நைட்டு எங்க ஹஸ்பண்ட் கையில தான் டெமோ பார்த்தேன். அது பண்ண உடனே சொதப்பிடிச்சா, நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ஐயோ என்னடா இது அப்படின்ட்டே இருந்துச்சு. இங்க வந்து நான் ரொம்ப பிளாங்க் ஆயிட்டேன். பட் ஆனால் எப்படியோ காட் கிரேஸ் நான் பண்ணி முடிச்சுட்டேன். ஆக்சுவலா என்னோட கற்பனை தீம் தான் இது எல்லாமே. சந்தோஷமா இல்ல எனக்கு சந்தோஷம் தான் அவங்க ஜெயிச்சதுல. ரொம்ப தேங்க்யூப்பா. ஹாய், என் நேம் ஷமிதா. நான் வந்து பள்ளிக்கரணையிலேருந்து வரேன். ஸோ நான் நெய்லத்தான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து வந்தேன். ஸோ ரொம்ப பயமாக இருந்துச்சு முடிக்கிறதுக்கு. லாஸ்ட் 2 minutesல முடிச்சோடனே
லாஸ்ட் 2 மினிட்ஸில் முடித்தோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. சீரியஸாக இல்லை, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் படப்படன்னு ஆச்சு. டைமிங் அனௌன்ஸ் பண்ண 25 செகண்ட்ஸ் மோர் 2 செகண்ட்ஸ் லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்லலாம் எதுவுமே பண்ணவே முடியாது, முடிக்கவே முடியாது நினச்சேன். பட் ஆனால் பக்காவாக பண்ணி முடிச்சாச்சு. இவங்க தான் சப்போர்ட், என்னோட ஃபியான்சி ஃபுல்லாக அவங்க தான் சப்போர்ட்டு. ஸோ நான் சும்மா ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னோட எஃபர்ட்ஸ் போடுறேன். மற்ற எல்லாமே அவங்க டைமு எல்லாமே விட்டுட்டு வந்து ஒர்க் பண்ண கூட நிற்கிறது அவங்க தான், ஃபியான்சி தான். இவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணா. ஒரு மாடலாக எல்லாமே ஆக்சுவலி என்னோட ஸ்டூடெண்ட் இவன். ஸோ என்னோட மாடலாக வந்து ஒவ்வொரு டைமும் பண்ணுறப்ப மெதுவாக பண்ணுங்க, பார்த்துக்கலாம்க்கா, பண்ணுங்க பார்த்துக்கலாம், ஆல் த பெஸ்ட், இப்படி பண்ணுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு. நான் பயந்தப்பெல்லாம் விடுங்கக்கா, பார்த்துக்கலாம்னு ஒவ்வொரு டைமும் என்னை பூஸ்டப் பண்ணது இவ தான். ஸோ இன்னைக்கு அவளோட டைம் விட்டுட்டு எனக்காக இன்னைக்கு வந்திருக்கா. ஸோ அதுவுமே ஹாப்பி, ரொம்ப தேங்க்யூ டி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு இவங்க எங்களோட மென்டார், எங்களுக்கு மென்டார்ன்ற தாண்டி எனக்கு இவங்க கூட ஒரு சிஸ்டர் பாண்டிங் கனெக்ட் பயங்கரமாக வந்துடுச்சு. இவங்க ஒரு கால் தான் சொன்னாங்க, வரியாதி இந்த மாதிரி ஈவெண்ட் இருக்குது, கண்டிப்பாக வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்தேன். இங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக எனக்கு ஒன்னொன்றுமே எனக்கு அழகாக பார்த்து சூப்பராக பண்ணி முடிச்சாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக எனக்கு ரொம்ப பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ அக்கா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அவார்ட்லாம் வாங்கும்போது அவங்கள தேடுற அந்த கூட்டத்தில் எங்க அக்கா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது, அந்த அவார்டோடு பார்க்கும்போது. ஸோ அடுத்த ஈவெண்ட் நீங்கள் நடத்தணும், நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்கோம் எங்கள் அக்கா கிட்ட, கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப ஸ்பெஷல் இது. நம்ம அவார்ட் வாங்குறது, சர்டிஃபிகேட் வாங்குறது எல்லாமே ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ இது நம்ம 79th இது பண்ணும்போது ஸோ இது இன்னுமே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அது இன்னுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. லைக் இதுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு காரணமே இவங்க 2 பேர் தான். இவ தான் எனக்கு வந்து அனுப்புனா, அக்கா நீங்கள் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணணும், இதில் கண்டிப்பாக போய் இது பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னா. இவன் வந்து நீ பார்த்துக்கலாம், அதெல்லாம் பயப்படாத, எவ்வளோ நாளும் பார்த்துக்கலாம், எப்படி நீ அதான் ஜெயிச்சுட்டு தோத்துரு எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் பண்ணு, ட்ரை பண்ணி பாரு அப்படின்றது இவங்க தான் கொடுத்தாங்க. இவங்க தான் என்னோட ஃபியான்சி விஷ்ணு, இவங்க நேம் வந்து. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் எனக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 79 minutes 24 seconds வந்து ஒரு நெயில் பண்ணது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ டெக்னிக்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அந்த நெயில்ஸில். ஸோ இவங்க ஜெயிச்சதே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ட் இன்னும் மேலே போவாங்க. இன்னும் இதே போல் வந்து அவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க நான் ஆசைப்படுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். மஞ்சு அல்சிராக்கம் வரும். ஸோ இது ஃபியூ மந்த்ஸ் பேக் அப்போ தான் வந்து நான் கற்றுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக இந்த இதுவும் வரப்போ லைக் ஆமாம், ஆக்சுவலி நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஸோ நேற்று ஒரு நாள் தான் உட்காந்து இதுக்காக ஒர்க் பண்ணி ஸோ இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. லைக் ஷீ இஸ் மை சிஸ்டர், இவளோட ஹேண்ட்லுக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. லைக் ஃபார் த ஸ்டார்ட்அப்க்கு இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் ரொம்ப ஹாப்பி. ரொம்ப பதட்டமாக இருந்தது. இங்கே வந்த உடனே இன்னும் அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கலாய்ச்சிட்டே தான் இருப்பாங்க, ஏன்னா கூடவே வீட்டிலே இருக்கிறதுனால. பட் அவங்களும் காலையில் எழுந்து என் கூட வந்து ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. அக்காவுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைச்சது, அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்ததும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஆமாம், அவள் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. சண்டையாக இருந்தாலும் அவள் என்னோட சிஸ்டர்லாம் அதனால ரொம்ப நல்லா தான் இருக்கும். ரொம்ப லைக் ஈவன் இல்லை, ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டு. அதில் நான் ரொம்ப லக்கி தான் ஆக்சுவலி. தேங்க்யூ. சார், நான் பெங்களூர் கர்நாடகாலேருந்து வந்ததுருக்கோம். ஸோ எனக்கு இது ரொம்ப ப்ரௌடு மூமெண்ட்டு. ஸோ நான் வந்துட்டு நெயில்ஸ் பை விஜய் அவங்கக்கிட்ட தான் நான் ட்ரைனிங் எடுத்துக்கினேன். ஸோ இது ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட் சார். ஸோ எல்லாமே மேரத்தான் இந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நெயிலத்தான்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்
இந்தியா இது வேர்ல்டில் ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஸோ இது ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டு. ஸோ என்னோட மாடல் யாருன்னா, என்னோட மாடல் வாமா என்ன பண்ணிட்டு வா, என்னோட மாடல் எங்கள் மம்மி தான் என்னோட மாடல் சார். ஸோ இங்கே பாருங்க, நான் இதுதான் நெயில்ஸில் காட்டியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்ம இந்தியாவை இது பண்ணியிருக்க நெயில்ஸில் காட்டியிருக்கு. ஸோ ஒன் மூமெண்ட் ஒன் ப்ரைடு. ஸோ ஜெய் ஹிந்த் சார். தேங்க்யூ சார். நாங்கள் வந்துட்டு பெங்களூரில் ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இருந்தாலும் நீ உன்னால் முடியும், உன்னால் நீ பண்ண முடியும், நீ பண்ணுன்னு சொல்லிட்டு மம்மி ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நான் இந்த லெவலில் வந்து நிற்கிறேன். ஸோ இது எனக்கு இது ஒரு கனவு எனக்கு. ஸோ என்னோட கனவு எனக்கு ஃப்ரூட்ஃபுல் ஆச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். இது ரோபோ ஈவெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ புரியலங்க சார். சார் ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கல சார். நான் வெறும் 2 days ஒண்டி தான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இங்கே உடு மம்மி எதுனா என் மைண்டில் என்ன வருதோ அது நான் பண்ணுறேன், உடு மம்மி நான் அது நல்லா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எது வெறும் 2 days வீட்டில் பண்ணேன். பட் இங்கெல்லாம் வந்து பண்ணல. ஸோ என்னால் முடிஞ்ச இது நான் இந்த ட்ரையலில் கொடுத்து இந்த ஷேப் கொண்டு வந்திருக்கேன் சார். நம்ம இந்தியா இந்த ஷேப் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.